அவன் சொல்றான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தா, முழங்கால் படியிட்டா, கர்த்தரை தேடினாதான் நன்மை நடக்குமா? நான் இஸ்ரேல் தேசத்துக்கே நான் போவேன், பிளைட்லயே நான் பறப்பேன், அதை நான் பண்ணுவேன், இதை நான் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். உனக்கு இருக்கக்கூடிய வித்தையெல்லாம் நீ காட்ட வேண்டாம். என் சமூகத்துல உன்னை தாழ்த்து, என் சமூகத்துல உன்னை முற்றிலுமா வெறுமையாக்கு, என் சன்னிதானத்துல உன்னை தாழ்த்து எந்த அளவுக்கு நீ வெறுமையாக்குகிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் பெருமையாக்குகிறேன்னு ஆண்டவர் சொல்றார். உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நீ தாழ்த்துறியோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவன் சொல்றான், யோர்தானை விட தமஸ்குல இருக்கக்கூடிய நதி எல்லாம் ரொம்ப சூப்பரான நதி. யோர்தான் நதியை விட ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ, அது ரொம்ப சிறந்ததல்லவோ? ஆண்டவருக்கு விருப்பமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ரொம்ப சிறந்த ஒன்ன செய்யறது முக்கியம் இல்ல, அவர் சொல்றத செய்யறதுலதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பெருசா செய்யறத தேவன் விரும்பல, அவர் சொல்றத நீ செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்தான், காயினும் காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் பார்க்கல, காயினுடைய காணிக்கை ஆண்டவர் பார்க்கல, ஆபேலுடைய ஹார்ட் ஆண்டவர் பார்க்கிறார். காயினுடைய ஹார்ட் ஆண்டவர் பார்க்கிறார். ஆபேலுடைய ஹார்ட் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கு, ஆண்டவரை பெருசா நினைக்குது. காயினுடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், நான் பிரயாசப்பட்டேன்ற மாதிரி அங்கே ஒரு கர்வம் இருக்கிறது. நான் சொல்லட்டுமா, வேதம் சொல்லுகிறது, தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை தருகிறார். சத்தமா சொல்லுங்க, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நான் சொல்றேன், எவ்வளவு நீங்க தாழ்மையா இருக்கீங்களோ, நான் சொல்லட்டுமா, வர புது வருஷத்துல உங்க வளர்ச்சி அவ்வளவு அசூர வளர்ச்சியா இருக்கும். அன்பா பேசுங்க, பணிவா பேசுங்க. யாரா இருந்தாலும் சரி, சின்ன வயசுள்ளவங்களா கூட இருக்கட்டுமே சரி, எந்த அளவுக்கு நீங்க தாழ்மையா இருக்கீங்களோ, ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க முழங்கால் படியிடுறீங்களோ, ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை வெறுமை ஆக்குறீங்களோ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வருகிற 2024 வருஷத்தை இந்த உலக சட்டங்களே ஆயிரமாய் நிமிர்ந்து நின்றாலும் உன்னுடைய வளர்ச்சியை அடைக்க முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் பெருமையும் கௌரவம் மாத்திரம், கர்வமும் மாத்திரம், திமிரும் இதயத்தில் இருந்து விட்டால், நான் சொல்லுகிறேன், 1000 சட்டமே உன்னை உயர்த்துறதுக்கு ஆயத்தமா இருந்தாலும் தேவனே எதிர்த்து நிற்கிறபடியினால் வளர்ச்சி காண முடியாது. அந்த வளர்ச்சியும் வீழ்ச்சியாக மாறிவிடும். கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, ஆண்டவரே தாழ்மையான ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நான் தான் சொல்றேன், நீங்க பெரிய பெரிய உங்க பிள்ளைகள் வருங்காலத்துல பெரிய பெரிய டாக்டர்ஸா, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸா, பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்களெல்லாம் நீங்க மாறுவீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையின் வளர்ச்சியை மேன்மைப்படுத்துவார். ஆனா அது பட்ட புஸ்தகத்துல தான் இருக்கணும். ஆனா மனசுக்குள்ள எப்பொழுதும் தாழ்மையான ஒரு இருதயம், சக மனுஷங்களை நேசிக்கிறது, சரிசமமா அமர்றது, எல்லா இடத்துலயும் அன்போடு பகிர்ந்து கொள்வது, தேவனுக்கு முன்னாடி தாழ்த்துகிற அந்த இருதயம் இருந்தா, நான் சொல்லட்டுமா, அப்படியே நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. பக்கத்துல சீண்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தாரு. நீங்க தாழ்மையை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் உங்களை உயர்த்த உயர்த்த, கொஞ்சம் கொஞ்சம் விடுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் நடுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மிடுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் துடுக்கு அப்படியே வந்துச்சு பாருங்க. அவ்வளவுதான், கம்முன்னு கும்முன்னு உக்காந்துக்கிட்டீங்க. அப்படியே தாழ்மை வர 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 வர, நான் சொல்லட்டுமா, உன் வளர்ச்சி எங்கேயோ போயிருக்கும். இவனுக்கு இன்னும் தாழ்மை வரல, இன்னும் அந்த கர்வம் இருக்கு, பட்டம், அதிகாரத்துவ பட்டம், அந்த பட்டம், அந்த கர்வம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. என்ன ஆகுது? ஆண்டவரால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியல. அடுத்த வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, அவனுடைய வேலைக்காரர்களாம் சமீபத்தில் அவனிடத்தில் வந்து, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால், பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது
அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். பக்கத்துல பாத்துக்கலுங்க, ஆண்டவர் என்னங்க கேட்கிறாரு உங்ககிட்ட? 24 பக்கத்துல பார்த்து 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் கேட்கிறார் ஜெபம் பண்றதுக்கு, வேதத்தை தியானிக்கிறதுக்கு. வாரத்துல 7 நாள்ல 1 நாள் சபா ஆலயத்துக்கு கூடி வர சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க வாங்குற 10 மடங்கு சம்பளத்துல 1% தசம பாகம் கேட்கிறாரு. மொத்தத்தையுமா கேட்கிறாரு? சின்ன விஷயத்தை தான் கேட்கிறாரு. அத்தனையும் மீண்டும் உனக்கு திருப்பி கொடுக்கிறதுக்காகத்தான், மீண்டும் உன்னை உயர்த்துறதுக்காகத்தான், மீண்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான், உன் நன்மைக்காகத்தான். உன் நன்மைக்காக தான் அந்த கீழ்ப்படிதலே, உன்னுடைய வளமான வாழ்க்கைக்காக தான் அந்த சின்ன விஷயத்தை செய்ய சொல்றார். இப்பதான் புரியுது. ஆமா, நம்ம வேலையில ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் ஒருத்தன் சாத்துக்குடி புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்து அவன் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சம் கொஞ்சமா தான் எனக்கு சம்பளத்தை கொடுக்குறான். ஆனா அவனுக்கு கரெக்டா நான் பிரசன்ட் போட்டுறேன், ஆனா ஆண்டவருக்கு நான் ஆப்ஷன் போட்டுறேனே என்பதை நீங்க உணரணும். நீங்க தேவ சமூகத்துல விழுந்து பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை அதிபதியா மாத்தி நீ பலருக்கு சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன் சிம்மாசனத்தை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். உன் நேரத்தில் நீ தேவனுக்கு உண்மையாய் இருந்து பார். உன் பணத்தில் தேவனுக்கு உண்மையாய் இருந்து பார். உன்னுடைய முக்கியத்துவத்தில் தேவனுக்கு நீ உண்மையாய் இருந்து பார். எல்லாம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் தாங்க, சின்ன சின்ன விஷயம் தான் ஆண்டவர் செய்ய சொல்வார். உங்களால முடியாத ஒன்றை தேவன் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையின் வளமான வாழ்வினுடைய ஆசீர்வாதத்திற்காக தான் சொல்றார். சொன்ன உடனே அடுத்த வசனம், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சுத்தமாயிட்டான், அவ்வளவுதான். ஆண்டவர் சின்ன விஷயத்துல தான், எளிமையான விஷயத்துல தான் வலிமையான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். எளிமையான உங்களுடைய நல் செயல்களால் தான் வலிமையான உயர்வுகளை தேவன் வைத்திருக்கிறார். எளிமையான உங்களுடைய நற்கிரியைகளில் தான் தேவன் வலிமையான உயர்வுகளை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு தத்தம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் தான் பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆண்டவர் மகிமையாய் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், மேன்மையாய் உங்களை கனப்படுத்திக்கிட்டே இருப்பார், நன்மையால் முடிசூட்டிக்கிட்டே இருப்பார். சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், உங்க ஃபேமிலியிலே சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூப்பிட்டா இவர் வரமாட்டாரியா அப்படின்னுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே பிரதர் வரலாமே. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, பஸ் கிடைக்கலன்னு 2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்கிறாரியா. பாருங்க மனுஷன் பாருங்க, அந்த 2 மணி நேரம் ஆலயத்துல உட்காந்து அப்புறம் அவரே சொல்லி இருக்கிறாரு என்கிட்ட, நான் சர்ச்சில் சர்வீஸ் முடிச்சுட்டு போயிருக்கலாம் நினைக்கிறேன் பாஸ்டர், தேவையில்லாம 2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்லயே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், இதை மட்டும் நீ ஃபர்ஸ்ட் செஞ்சிரு ஆண்டவருக்கு. நான் சொல்றேன், மத்ததெல்லாம் நான் கோணலும் குறுக்களுமா இருந்தாலும் சரி, பெஸ்ட் ஆகிறத நீ ரொம்ப அழகா நீ பாப்ப, நிறைவாகிறத நீ அருமையா பாப்ப, மகிமையா மாறுறத நீ மேன்மையா பாப்ப. கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமான காரியம். இவன் பெரிய பெரிய மருத்துவர்களை, மருத்துவ சிகிச்சை முறைகளை எல்லாம் பார்த்து பார்த்து வந்த ஒரு ஆளு. ஆனா இவனுக்கு எதுவுமே விமோசனம் கொடுக்கல. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருப்பீங்க, உங்க மனசுல மட்டும் சில விஷயங்கள் இருக்கும், இது மாறணும், இது நடக்கணும், இது கிடைக்கணும், இது அமையணும். நான் சொல்லட்டுமா, அந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உன் வாழ்வில் துவக்க போகிறார். உன்னுடைய சின்ன தாழ்மை, உன்னுடைய சின்ன கீழ்ப்படிதல், உன்னுடைய சின்ன அர்ப்பணிப்பு, உன்னுடைய சின்ன ஒப்பு கொடுத்தல், ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய மகிமையை செய்ய போறாரு, பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய போறாரு, பெரிய ஆசீர்வாதத்தை செய்ய போறாரு, பெரிய உயர்வை செய்ய போறாரு. உன் வாழ்க்கை விட்டு நீங்க வேண்டிய பிரச்சனைகளை, உன் உடம்பை விட்டு நீங்க வேண்டிய வியாதிகளை, உன் குடும்பத்தை விட்டு நீங்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களை ஆண்டவர் என்றைக்கு முற்றிலும் அழித்து நிக்கிரகம் பண்ணி குறைவான நிலையில் இருக்கக்கூடிய உன்னை நிறைவான ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் முடிசூட்ட போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? முழுமையான ஒரு அர்ப்பணிப்போடு, முழுமையான ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவருக்கு மொத்தமா என்ன நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுகிற உங்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறார்.